वेद पुराणे विराजित मूर्जित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन गामी कनलक्ष्मीरूपेण पालय माम् अष्टलक्ष्मीरूपेण पालय माम् ॐ ऐं श्रीं ह्रीं गौरे गौरालये प्रसीद प्रसीद श्रीं ह्रीं श्रीं ॐ श्री महालक्ष्मी स्वाहा आंगले श्री सर्वादशालये शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते ॐ अष्टलक्ष्मी स्वाहा स्वाहा ओम स्वाहा ओम स्वाहा अष्टमहालक्ष्मी अनुग्रहताम् ओम श्री नरसिंहाय नमो नमः அபயலாரம் சுவாமி ஆஞ்சநேய சுவாமி என்னன்னா பிரார்த்தனை அவருடைய அனுகிரகத்தினாலே நம்முடைய ஆலயத்தில் இந்த வருடம் வித்யார்த்தி ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அயக்ரீவ பெருமானுக்காக இந்த ஆண்டு பரீட்சை எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் நல்லபடியாக தேர்ச்சி பெறணும். அந்த அயக்ரீவர் நமக்கு என்ன பலனை தருவார்னாக்கா நமக்கு ஞாபகத்தை உண்டாக்குவார். ஆயக்கிரிவரை வழிபடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறதுனா நாம் என்ன படிக்கிறோமோ அதுக்கு உண்டான பலன் அந்த பரீட்சை எழுதக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த படித்த விஷயங்கள் ஞானத்துக்கு கொண்டு வருவார். ஞான விரான் அதில் எக்ஸாம் அவரே எக்ஸாம் எழுத போடுங்க. நிறைய பேர் கேட்பா இங்கே ஹோமத்தில் உட்காந்துட்டா நான் பாஸ் ஆகிடுவேன். பாஸ் ஆகிறதுக்கும் ஹோமத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் நல்லபடியாக படிக்கணும். அந்த படிப்பு நமக்கு ஞாபகம் வரும். எல்லாருக்கும் என்னன்னா அதனால தான் ஸ்கூலில் எக்ஸாமுக்கு போனாக்கா சொல்லுவாங்க. எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆகினா ஒரு தடவை ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர் படிக்க சொல்லுவோம். படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆன்சர் எழுத ஆரம்பிக்கும். எல்லாரும் ஆசைப்பட்டு வேர்டை எழுத ஆரம்பிக்கும். முதல்ல ஆன்சர் வந்தா என்னமோ ஞாபகத்தில் தப்பாக எழுதிக்கும். அப்புறமா ஞாபகம் சரியான விதிக்கு நம்மளுக்கு ஆன்சருக்கு. அதுதான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ரிவைஸ் பண்ண சொல்லுவோம். பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணிட்டு உட்காந்து எழுது. எதெல்லாம் அவனுக்கு முதல்ல தெரியுதோ அதெல்லாம் எழுதுன்னு அந்த காலத்தில் சொல்லிக் கொடுப்போம். இப்படி எழுது எதற்காக நம்ம என்ன படிக்கிறோமோ அது நம்ம ஞாபகத்துக்கு சேரணும். அந்த இடத்துல கண்டிப்பாக டென்ஷன் ஆகும். படித்தது கூட ஞாபகத்துக்கு வராது. பயத்திலே விட்டுட்டு வந்துடும். அதில் அந்த பயங்கள் இல்லாமல் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நல்லபடியாக ஞாபகம் படுத்தக்கூடிய பகவான் அயக்ரீவர் ஞான விரான் ஞானத்திற்கு அதிபதியானவர். அதில் வருஷா வருஷம் நம்முடைய ஆலயத்தில் இப்போ எல்லா கோவிலும் நிறைய அயக்ரீவர் ஹோமங்கள் கொண்டான். அதில் அந்த அயக்ரீவர் என்ன பலனை தராருனாக்கா நமக்கு விஜயம் ஜெயம் 2 பலன்களை தரார். நீ என்ன படிக்கிறோ அந்த படிப்பினால உனக்கு ஜெயம் உண்டாது. எக்ஸாம்பிள் பாஸ் ஆனோன்னா அடுத்தபடி விஜயம் அடுத்தபடிக்கு நம்ம எடுத்து விடுறார். இப்போ 10th படிக்கிறோம் +1 என்ன நினைக்கிறோமோ அந்த குரூப் எடுக்கணும். அடுத்து +1 +2 படித்தோடனே காலேஜில் என்ன நினைக்கிறோமோ அந்த குரூப் நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி அடுத்த படிக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பகவான் அயக்ரீவர். அவரை நல்லபடியாக எல்லாரும் பிரார்த்தனை. அந்த வித்யார்த்தி ஹோமம் சொல்லக்கூடிய அந்த அயக்ரீவர் பெருமானுக்காக செய்யக்கூடிய ஹோமங்களில் முதல் படியாக சதுர்த்த ஹோமம் சொல்லக்கூடிய பஞ்ச சுத்த ஹோமங்கள் இப்போது நடைபெற்றது. ஆஞ்சநேய சுவாமிக்காக முதல் 5 விதமான சுத்தங்கள் பூசுத்தம் நீலா சுத்தம் புருஷ சுத்தம் விஷ்ணு சுத்தம் நாராயண சுத்தம் சொல்லக்கூடிய 5 விதமான சுத்தங்கள் பூமாதேவிக்கு மகாலட்சுமிக்கு விஷ்ணுவிற்கு நாராயணனுக்கு புருஷன் சொல்லக்கூடிய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரனுக்கு உண்டான ஹோமங்கள்லாம் நடைபெற்று அடுத்தபடியா மகாலட்சுமிக்காக எல்லாரும் எல்லா செல்வத்தோட பரிபூர்ணமா இருக்கும். பக்த பிரியே பத்மனி அத்தே பத்மாலயே பக்ததலாயதாக்கி பக்தம் சொல்லக்கூடிய அந்த தாமரைக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்ததா. எல்லா சுவாமிக்குமே பீட்டம் அப்படின்னாக்கா தாமரை பூவை சொல்லுவோம். அதில் அந்த பீடத்தில் தாமரை மேல தான் எல்லாருமே வீட்டில் இருக்கிறதா நமக்கு தர்மசாஸ்திரங்கள். இருக்கிற புஷ்பங்களிலே மிகவும் உயர்ந்த புஷ்பம் அப்படின்னாக்கா தாமரையை சொல்லுவோம். எல்லா சுவாமிக்கும் உகந்தது. அதான் தாமரை பீட்டம். பகவானுடைய கண்களே தாமரை கண்கள் மாதிரி இருக்கலாம். தாமரை இதழ்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா சுவாமியுடைய கண்கள். அதில் அந்த தாமரைக்கு பீட்டத்துக்கு உண்டான மிச்ச பூலெல்லாம் பீட்டமாக உட்கார முடியாது. ஆனால் தாமரை பூக்கு பீட்டம்னு ஒரு பெரிய பதவியை கொடுத்துருக்கா.
பீட்டம் அப்படின்னாக்கா என்னன்னா பீட்ட அப்படின்னா புனிதமானது அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த காலத்துல நமக்கு வந்து சில மாதங்களை வந்து உயர்ந்த மாதமா நமக்கு வழிவகுத்தா பெரியவா. எதற்காகனா அந்த மாதங்கள்லாம் சுவாமிக்கு ரொம்ப உகந்த மாதங்கள். அந்த ஒரு மாத காலங்களாவது உன்னுடைய சிந்தனை பகவான் இடத்துல போய் இருக்கணும். ஏதாவது வீட்டில் விசேஷங்கள் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சுருந்தாக்கா நமக்கு அதே சிந்தனையில் இருக்கும். கோவிலுக்கெல்லாம் நம்ம வர முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு, ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணா சில மாதங்கள் வந்து சுவாமிக்காகவே ஒதுக்கி வைத்தார். ஒதுக்கினவனாக்கா இந்த இடத்துல இந்த மாதத்துல பகவானை நீ வழிபடு, இந்த ஒரு மாத காலங்களாக பகவானுக்காக ஒதுக்கு அப்படின்னு சொல்லி உதைக்கின்ற சான்ஸ்கிரிட் வார்த்தை, ஒதுக்கின்ற தமிழ் வார்த்தை. அதனால அந்த உதயாதி நாயகி சொல்ற மாதிரி அந்த சுவாமி ஒரு மாத காலங்கள் நல்லா பிரகாசமா இருப்பாங்க. அந்த ஒரு மாதங்கள் சுவாமிக்காகவே நீ வழிபடு அப்படின்னு சொல்லி 4 மாதங்களை நமக்கு ஒதுக்கி வச்சா. என்னென்ன மாதங்கள் அப்படின்னா பங்குனி மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம். இந்த 4 மாதமே வந்து சுவாமிக்கு உகந்த மாதங்கள். எல்லா கோவிலும் நிறைய விசேஷங்கள் பண்டிகைகள் எல்லாமே நமக்கு பரிபூர்ணமாக நடக்கும். அந்த ஒரு மாத காலத்துல ஒரு நாள் எப்பதான் கோவிலுக்கு போக முடியுமோ அந்த ஒரு மாத காலங்கள் போய் அந்த சுவாமியை வழிபடு, நீ ஒரு வருடத்தில் செய்யக்கூடிய பூஜையுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாசத்தை ஒதுக்கி அந்த மாசத்துக்கு பீட்ட மாசம் அப்படின்னு பேர் வைத்தார். அதனால பீட்ட மாசம் அப்படின்னு பேர் இருந்தா பீட்டனா புனிதமானது. இப்படி சொல்றோம், கீழே உட்கார்ந்தாங்க ஒரு பீட்டம் போட்டு உட்காருவோம், மனையை சொல்லுவோம் பீட்டம். அவளை சுவாமி இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்துல சுவாமி உட்காரக்கூடியது பீட்டம். அந்த பீட்டத்து மேலதான் வந்து பாத்தீங்கன்னா யந்திரங்கள், நவரத்னங்கள், ஐம்பொன்கள் என்னென்னலாம் வைக்கணுமோ அத்தனையும் வச்சு சுவாமியை போய் அமர வச்சிருக்கோம். அவருக்கு உண்டான பீடம் அது. அதே போல அந்த காலத்துல அது வந்து பீட்ட மாசம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒதுக்கினா. காலப்போக்கில் நம்ம பேச்சுவார்த்தையில என்ன பண்ணிட்டோம், அந்த பீட்டம் பீட்ட அப்படின்னு சொல்லக்கூடியது மாற்றி அப்படியே காலப்போக்கில் பீட மாசம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அந்த மாதம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுனால உடனே என்ன ஆயிடுச்சு, அது பீட மாசம் அப்படின்னு சொல்லிட்டா. அதில் பீட்ட அப்படின்னா தரித்திரம்னு அர்த்தம், வேண்டாதுன்னு அர்த்தம். பீட்டம்னா புனிதமானது. ரெண்டுக்கும் ஒரு வார்த்தை தான் மாறும், ஆனால் அர்த்தங்களே மாறி போயிடும். புனிதமான மாதத்தை நம்ம தரித்திர மாதம்னு கொண்டு வந்துட்டோம். ஆனால் இருக்கிறதே புனிதமான மாதங்கள் இந்த மாதங்கள் தான். அதனால அதுக்கு பீட்ட மாதம் அப்படின்னு பேர் இருக்கா. அதனால அந்த மார்கழி மாதம் அவ்வளவு புனிதமானது.